ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பராக்கிரமசாலியான தேவன். எரேமியா 20:11 சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் பராக்கிரமசாலியானவர். எரேமியா தீர்க்கதரிசி அவரை பயங்கரமான பராக்கிரமசாலி என்று குறிப்பிடுகிறார். ஆம், நம் மீது அவர் அன்புள்ளவராய் இருந்தாலும் நம்முடைய விரோதிகளுக்கு எதிராக அவர் யுத்தம் செய்யும் போது பலத்த பராக்கிரமசாலிதான். ஆகவே நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்வதே இல்லை. கர்த்தரோ எப்போதும் நம் பட்சத்தில் நம்மோடு இருக்கிறார். இன்று கர்த்தர் நம்மை பார்த்து, மகனே, இதுவரை உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இனி தொடர்ந்து உன்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்க முடியாது. நான் பலத்த பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் வெளி தேசத்தில் பணியாற்றி செல்வந்தனாய் இந்தியாவில் உள்ள தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார். அவர் செல்வந்தனாய் இருந்ததனால் அவரை காரணமில்லாமல் அநேகர் பகைத்தார்கள். அவர் புதிதாக கட்டிய வீட்டில் வாழக்கூடாதபடி செய்வினை செய்தார்கள். ஆனால் அவரோ கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். செய்வினை செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சித்தும் ஒன்றும் பலிக்காததினாலே மனமுடைந்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் செய்திருந்த செய்வினையின் வல்லமை அவர்களையே திருப்பி தாக்கியது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுவது எத்தனை உண்மை! சகரியா 2:8. அவர் அன்பின் சொரூபிதான், ஆட்டுக்குட்டியானவர்தான். அதே நேரத்தில் யூதாவின் ராஜசிங்கமாகவும் விளங்குகிறார். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், பலத்த பராக்கிரமசாலி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் எல்லா ஆயுதங்களையும் அழித்து போட வைராக்கியம் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு 9:4, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? கர்த்தர் ஒரு பாறையை போன்றவர். அவர் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவானே தவிர பாறையான அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கமான மனுஷர் எழும்பும் போது அதை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிராமல் பலத்த பராக்கிரமசாலியான கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். பராக்கிரமசாலியான கர்த்தர் தாமே உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்து உங்களுக்கு நியாயம் செய்வார். அநியாயக்காரர் தொடர்ந்து உங்களுக்கு அநியாயம் செய்வதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். தேவப்பிள்ளைகளே, அந்த பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இன்றைய நினைவிற்கு ஏசாயா 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 16 மற்றும் 17 சங்கீதங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 1-16 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.